கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதற்கு ஆதாரமான வசனம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 21 வசனம். 2 தீமோத்தேயு 4:21. மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. இந்த பகுதியை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்கவிருக்கிறோம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினதான 2வது நிருபம். முதல் நிருபத்தையும் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தையும் அவர் சிறைச்சாலையிலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதி அதை அனுப்பினார். அதன் பின்பு அவர் மரணத்துக்கு முன்னதாக, அவர் சிரசேதம் பண்ணப்படுவதற்கு முன்னதாக எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி இந்த 4 அதிகாரம் 6 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய மரண காலத்திலே, மரண நேரத்திலே அவர் எழுதுகிறதான கடைசி நிருபமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறக்குறைய 14 எபிரேயருக்கு எழுதின நிருபம் யார் எழுதினது என்று தெரியாமல் இருக்கும்படியாக அதிலே பெயர் போடப்படவில்லை. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். இந்த 14 நிருபங்களிலே கடைசியாய் எழுதின ஒரு நிருபம் இந்த உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு இந்த 2வது நிருபத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே அவர் சொல்லுகிறதான அந்த கடைசி வார்த்தைகள், எல்லாருடைய வாழ்த்துக்களும், அதன் பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே இருப்பாராக, கிருபை உங்களோடு இருப்பதாக, ஆமேன் என்று சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னதாக, மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஒரு ஜாக்கிரதைப்படுத்துதலை அப்போஸ்தலனாகிய பவுல் தன் உத்தம குமாரனும் தனக்கு சீஷனும் தன்னுடைய உடன் ஊழியக்காரனுமாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது கடைசியாய் சொல்லுகிறார், மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஜாக்கிரதை குறித்து வேதத்திலே அநேக வசனங்கள் உண்டு, அநேகர் சொன்ன வார்த்தைகள் உண்டு. ஆவியானவர் நமக்கு அவைகளை எழுதி வைத்திருக்கிறார். இங்கே ஒரு ஜாக்கிரதைப்படுத்துதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஜாக்கிரதை? மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேர். மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேர். மாரிக்காலம் என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது மழைக்காலம். மாரிக்காலம் என்பது மழைக்காலம். சங்கீதங்களின் புஸ்தகம் 74 சங்கீதம் 17 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 74:17, பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினேன், கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். இந்த சங்கீதக்காரன் பாடுகிற இந்த பாடலிலே இது ஆசாவின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆசா பாடும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினாராம். கோடை காலமும் மாரி காலமும் எப்பொழுது உண்டானது என்று யாராவது சொல்ல முடியுமா? இது ஆப்பிள் நாம் சொல்லுகிறதுனாலே யார் பதில் சொல்ல முடியும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கு. ஆவியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து பல ஆண்டு காலங்களாக மாரி காலம் இருந்ததில்லை. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற காரியம், ஏறக்குறைய 1656 ஆண்டுகள் மழை இல்லாமல் இருந்த நாட்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோவாவின் நாட்களிலே தான் முதல் முறை மழை பெய்தது.
மழை என்று ஜனங்கள் வானத்திலிருந்து வருகிற அந்த தண்ணீரை பார்த்தது அதுதான் முதல் முறை. ஆனால் ஜனங்கள் பார்த்தது அது கடைசி முறையாகும். அந்த மாறி காலம் அது ஒரு மாறி காலம், ஒரு காலகட்டத்தோடு முடிகிறதா இல்லாமல் அது ஒரு முற்றிலும் அழிவுக்குரியதாயே இருந்தது. முதல் வந்த அந்த மாறி காலம் எப்படி இருந்தது? தேவன் உண்டாக்கின மனு குலமும் அவர் உண்டாக்கின எல்லாமே அழிந்து போவதற்குரிய காலமாக இருந்தது. நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடைக்காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இது எப்பொழுதும் அந்த அழிவுக்கு பிற்பாடு நோவாவின் காலத்திலே வந்ததான அந்த பெருமழைக்கு பிற்பாடு. அது ஒரு காலம் அளவுக்கு மட்டும் மாரிக்காலம் இல்லை. இப்பொழுதும் நாம் நோவாவின் காலத்தை போல சில நேரங்களிலே நம்முடைய பட்டணங்களிலே பார்க்கிறோம், நம்முடைய தேசங்களிலே பார்க்கிறோம். ஒரு அழிவு வந்து அழித்து கொண்டு போகிறது போல சிலருக்கு பயம் வந்துடும். நோவாவின் காலத்திலே நடந்தது போல நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இதுதானோ இப்படி அழிவு? ஒரு பக்கத்தின் மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டு போறாங்களே என்று அநேகர் நினைவு கூறுகிற ஒரு காலமாக இக்காலம் இருக்கு. ஆனால் நோவாவின் காலத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் அந்த கால அளவுகளை சரியாய் வைத்தார். நாமும் நம்முடைய முன்னோர்களின் காலமும் சரி, நமக்கு கொஞ்சம் வருடங்கள், ஒருவேளை ஒரு 10, 20 அல்லது 40 வருடங்கள் முன்னாலே வாழ்ந்தவர்கள் நன்றாய் சொல்ல முடியும், அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியங்கள் சரியாய் இருக்கும். கோடைக்காலம் என்றால் கோடை வெயில் இருக்கும், ஆனால் அதை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். மாரிக்காலம் மழைக்காலம் என்றால் மழை இருக்கும், அதை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். வெள்ளம் வந்து எல்லாம் அடித்து கொண்டு போகிறதோ, அல்லது எல்லா ஏரி குளங்களும் நிரம்பி அதை எல்லாம் வெளியிலே விட்டு ஜனங்களும் ஊர்களும் கிராமங்களும் அழிந்து போகிறதையும் கேள்விப்பட்டதில்லை. எப்போயோ ஒரு முறைதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். நோவாவின் நாட்களிலே ஆண்டவர் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை மனுஷரோடு, பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பு இருக்கும், அறுப்பு இருக்கும். இன்றைக்கு பார்க்கும்போது விதைப்பு காலத்திலே அல்லது அவர்களுக்கு வேண்டிய காலத்திலே மழை இல்லை. அறுப்பு காலத்திலே மழை வரும்போது அந்த அறுப்பை அவர்கள் சரியாய் அறுவடை செய்ய முடியாத ஒரு சாபத்தின் நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கோம். ஒரு துக்கமான நாட்கள், ஒரு நல்ல வெயில் காலங்கள், ஆனால் இப்பொழுது நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது அநேக இடங்களில். ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்து அதிலே அவைகள் இருக்க வேண்டும். விதைப்புக்கு என்ற ஒரு காலம், அறுப்புக்கு என்ற ஒரு காலம், சீதளத்துக்கு என்ற ஒரு காலம், உஷ்ணத்திற்கு என்ற ஒரு காலம், கோடை காலம், மாரி காலம், பகல் இரவு, எல்லாம் அழகாய் அவர் உண்டாக்கினது மட்டுமல்ல, திட்டம் பண்ணி இருக்கிறார். சங்கீதம் 74 நாம் வாசிக்கிறோம். பூமியில் உள்ள எல்லைகள் எல்லாம் அவர் திட்டம் பண்ணினது மட்டுமல்ல, இந்த காலங்களையும் ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். அப்படியானால் இந்த மாரி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு என்று சொல்லும் போது, இந்த மாரி காலம் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கோடைக்காலம் என்று ஒன்று உண்டு, மாரிக்காலம் ஒரு மழைக்காலம் என்று உண்டு. இந்த கோடை காலத்திலே ஒரு பிராணியானது செய்கிறதான காரியத்தை நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு பகுதிதான். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். யார் இது? இது எறும்பு. 6ஆம் வசனம் சொல்லுகிறது,
சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் அது கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிறான். ஏன்? அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. நம்முடைய ஜனங்கள் 6 அறிவு படைத்தவர் இன்றைக்கு சேமித்து வைத்து வயல் நிலங்களின் வெளியிலே அவர்கள் சேமித்து வைத்த நெற்கள் எல்லாம் முளைத்து விட்டது. இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த காரியங்களுக்காய் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. காலம் தப்பி இன்று நாட்களிலே மழை பெய்து விட்டது. நாங்கள் சேர்த்து வைத்த தானியம் அதை எல்லாம் நனைந்து போனது. அதை மறுபடியும் எங்களால் உபயோகிக்க முடியாது. அதை தானியமாக, நெல் என்றால் அந்த நெல்லாக உபயோகிக்க முடியாது. கோதுமை என்றால் கோதுமையாக உபயோகிக்க முடியாது. அது வளர ஆரம்பித்து விட்டது, விளைய ஆரம்பித்து விட்டது என்று துக்கப்படுகிறார். யார்? எல்லா அறிவும் படைத்த, எல்லா ஞானமும் உடைய, எல்லா கட்டடங்களையும் கட்டி பத்திரப்படுத்த வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆனால் இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. ஓடி 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 சம்பாதிக்கும். இன்னைக்கு மனுஷனும் ஓடி 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 சம்பாதிக்கும் பொத்தலான பைகளுக்குள்ளே போட்டு கொண்டிருக்க. ஆனால் எறும்பு ஒரு நாளாவது யார் இடத்துலாவது போய் கடன் கேட்டு இஎம்ஐல நான் எனக்கு தானியம் கொடுங்க கேட்டதுண்டோ? மனுஷன்தான் கேட்டுக்கொடு. அது தானியத்தை, ஆகாரத்தை சம்பாதிக்கிறதாம். அறுப்பு காலத்திலே அந்த தானியத்தை சேர்த்து வைக்கிறதாம். இன்றைக்கு மனுஷனால் அவனுடைய அறுப்பு காலத்தை நியமிக்க முடியவில்லை. வானம் பொய்த்து விட்டது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஏன் அந்த தானியத்தை பத்திரப்படுத்துவதற்கு இயலாமல் இருக்கிறான். எறும்பு எங்க கொண்டு போய் தானியத்தை பதுக்கி வைத்திருக்கிறது நமக்கு தெரியுமா? பூமிக்கு அடியில. பூமிக்கு அடியில தண்ணி வராதா? பூமிக்கு அடியில வெள்ளம் வரலையா? பூமி நனைந்து தண்ணீர் நிறைந்துதான் மேலே நிரம்பி அதுக்கு பிறப்பாடு வெள்ளமாய் போகிறது. பூமி தண்ணி தாங்க முடியாம தான் போகும். ஆனால் அந்நாட்களிலே இந்த எறும்புகள் எங்கே இருக்கிறது? நான் அநேக நேரங்களிலே இதை யோசித்தது. மழை காலங்களிலே இந்த எறும்புகள் எங்கே போயிருக்கிறது? எங்கே ஒளிந்து கொண்டிருக்கு? மாறை காலம் வரும் என்று அவைகள் அறிந்திருக்கிறது. கோடை காலமும் மாறி காலமும் வரும் என்று ஆண்டவர் நிர்ணயித்து கொடுத்தது மனுஷனுக்கு தான். ஆனால் ஒரு சாதாரண ஒரு எறும்பு, ஒரு சின்ன எறும்பு ஆண்டவருடைய படைப்பாய் இருக்கிறபடினால் அந்த படைப்பிலே உள்ள அந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டு எவ்வளவாய் அது தானியத்தை சேர்த்து வைக்கிறது, சம்பாதித்து வைக்கிறது. இன்றைக்கு சம்பாதிக்கிற மனுஷராலே சேர்த்து வைக்க முடியவில்லை. சேர்த்து வைக்கிறவர்களாலே சம்பாதித்து வைக்க முடியவில்லை. அப்படிதான் மனுஷருடைய நிலைமை ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமையாய் மாறி. ஏன்? தேவன் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. இயற்கைக்கு மாறாக மனுஷன் மாற ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இயற்கை மனுஷனுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கு. லேக் வியூ பிளாட்ஸ் என்று சொல்லி விற்கிறார்கள். என்னது அந்த லேக் வியூ? நான் இப்பொழுதுதான் அதை கண்டுபிடித்தேன். என்னவென்று சொன்னால், லேக் என்பது ஒரு ஏரி. ஏரியை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கணும். அப்ப எங்க கட்டிருக்காங்க அந்த கட்டிடத்தை? ஏரிக்குள்ள, ஏரிக்கு பக்கத்துல. அங்க கட்டக்கூடாது.
ஆக்கிரமிப்பின் இடங்கள் அது. அங்கே கட்டியிருக்கிற பிளாட்ஸுக்கு என்ன பெயர்? லேக் வியூ. நம்ம அங்கிருந்து வியூ பண்ணலாம், ஏரிய அங்கிருந்து வியூ பண்ணலாம், இயற்கையை ரசிக்கலாமா. ஆனால் இயற்கைக்கு விரோதமா அந்த இயற்கை ஏரி இருக்க வேண்டிய இடத்திலே இவர்கள் வீடு கட்டினதுனாலே மழை வரும்போது, மாறி காலம் வரும்போது என்ன செய்கிறது? மழை உள்ளே நுழைகிறது. அது 2 மாடி வரைக்கும் கூட ஏறுவதற்கு முடிகிறது என்று சொன்னால் அந்த இடம் யாருடையது? அந்த தண்ணீருக்குரியது. அதை மனுஷன் ஆக்கிரமித்து அதை எடுத்துக்கொண்டதினாலே மாறி காலம் வரும்போது அது என்னுடைய இடம், நீ இடத்தை காலி பண்ணு என்று சொல்லி நம்மை காலி பண்ண வச்சிடும். இதை மனுஷர் யோசிக்கிறவே இல்லை. இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட பாடுகள்? இந்த மாறி காலத்திலே நீ வந்து சேரும்படி, மாறி காலத்துக்கு முன் வந்து சேரும்படி, இன்னைக்கு மழைக்காலம் வருவதற்கு முன்னால கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? எச்சரிக்கை. என்ன? போட் ரெடி ஆகுது. எதற்கு? தண்ணியில மதக்கிட்டு போறவங்கள பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கும். எது மண்ணு தரையில வந்து போட்டு போடும். அது வந்து வெள்ளக்காடா மாறுறதுனால அந்த மண்ணு தரையில லாரியும் பஸ்ஸும் காரும் 2 வீலரும் போய்கொண்டிருந்த அந்த ரோட்ல ஒரு மாரிக்காலம் வரும்போது போட் ஓடுது. பரிதாபமான நிலைமைக்குள்ளாய் உலகம் போய்கொண்டிருக்கு. மனுஷன் இது விஞ்ஞானம், விஞ்ஞானத்திலே நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சின்ன எறும்பு தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கிறது. ஒரு சின்ன எறும்பு கோடை காலத்திலே தான், மழை காலத்திலே ஒரு எறும்பையும் நாம் வெளியில பார்க்க முடியாது. ஒரு எறும்பு அழிந்து அது அடித்து கொண்டு போனது என்று சொல்லி நியூஸ்ல நாம் வாசிக்கிறது. மனுஷனும் அவன் உண்டாக்கின காரும் அடித்து கொண்டு போகிறது. அவன் உண்டாக்குற ஃப்ரிட்ஜ், பீரோ எல்லாம் அடித்து கொண்டு போகிறது. ஆனா ஒரு எறும்பு தண்ணியில மிதக்கி ஓடிச்சு என்று சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது. அது கோடை காலத்திலே மாத்திரம் சம்பாதிக்கிறதா, அறுப்பு காலத்திலே மாத்திரம் தானியத்தை போய் சேர்த்து அறுப்பு வைத்திருக்கிற நேரத்திலே தான் அது தானியத்தை தேடி போய் அதை சேர்த்து கொண்டு வரும். மழைக்காலம் வரும்போது, மாரிக்காலம் வரும்போது அது பத்திரமாக இருக்கும். அது சேர்த்து வைத்ததை, அது சம்பாதித்து வைத்ததை சிறப்பாய் சாப்பிட்டு, சிறப்பாய் தூங்கி, சிறப்பாய் வாழும். ஆனால் மனுஷருடைய நிலைமை இப்படி இருக்கு. அதுக்குதான் ஆண்டவர் இந்த வசனங்களை ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தீமோத்தேயுவுக்கு எழுதும்படியாக சொல்லுகிறார். கடைசி காலத்திலே நாமும் இந்த மாரிக்காலம் என்ன, இந்த மாரிக்காலத்திலே நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு, இந்த எறும்புகளைப் போல மாரிக்காலத்துக்கு முன் வருகிற கோடை காலத்திலே நாம் சம்பாதிக்கிறவர்களாய், அறுப்பு காலத்திலே நாம் சேர்க்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று கர்த்தர் நமக்கு வசனங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். நான் புதிதாய் ஏதோ வசனம் சொல்லவில்லை. இந்த வசனங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் இந்த மாறி காலம், இதுக்கு நாம் ஜாக்கிரதைப்பட வேண்டுமே. அதற்கான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்குகிறார். மழை வானத்திலிருந்து இறங்குகிறார்.
இந்த மாரி காலம் மழையை கொடுக்கிற காலம். அந்த மழை வானத்திலிருந்து இறங்குகிறது. அது என்ன செய்கிறது இல்லையாம், அவ்விடத்துக்கு திரும்பாமல், அது வந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறது, திரும்பி போகிறது. மழை மேலிருந்து வந்த பிறகு அது பூமியை நனைக்கிறது முதலாம். அடுத்து அதிலே முளை கிளம்புகிறது, அதிலே விதைகள் விளையும்படி செய்கிறது. அப்படியானால் ஆண்டவர் நம்ம எல்லாம் இந்த மாறி காலத்துக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரே. நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான கிருபை வரங்கள் நம்மோடு கூட நாம் வைத்துக் கொள்வதற்கு அல்ல. மாறி மழை அது என்ன செய்கிறது இல்லையாம், தான் வந்த இடத்துக்கு திரும்பி போகிறது இல்லை. அப்படியானால் அது என்ன செய்கிறது, அது மேலிருந்து கீழே வந்த பிறகு பூமியை முதலாவது நனைக்கிறது, இரண்டாவது முளை கிளம்புகிறது, அடுத்து அது விளையும்படி செய்கிறது. அது சாதாரணமாக அல்ல, அது விளையும்படி செய்கிறது. விளையுகிறது என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், விளைகிறது புசிக்கிறவனுக்கு ஆகாரம், விதைக்கிறவனுக்கு விதை. ஒரு எறும்பு மாறி காலத்திலே தான் புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆகாரத்தை தனக்கு சேர்த்து வைத்துக் கொள்ளும். சம்பாதிக்கிறது, தானியத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் இந்த மாறி காலத்துக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொன்னான். இந்த மாறிக்காலம் நமக்கு எதை கற்பித்து கொடுக்கிறது, நாம் தற்பிரியராய் வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். பிறனுக்கு அடுத்தவைகளை நாடுவானாக என்று எழுதும். தனக்குரியவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நாடுவானாக. அப்படியானால் நாம் பிறருக்காக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எறும்பினிடத்திலே நாம் ஞானத்தை கற்றுக்கொள்கிறோம். சோம்பேறித்தனமாயிராமல் சம்பாதிக்கணும், சேர்க்கணும், சரியான காரியம். ஆனால் எப்பொழுது சம்பாதிக்கணும், எப்பொழுது சேர்க்கணும், அதையும் எறும்பு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் சேர்த்து வைத்ததை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த மாரிக்காலம் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கிறது. அது பூமிக்கு வந்த பின்பு தான் வந்த இடத்துக்கு திரும்பி போகிறதில்லை. ஆனால் அது பூமியை நனைத்து விதை முளைக்க செய்து அது விளைய செய்தது. அந்த விளையானது தனக்கு ஆகாரம் அல்ல, மழை அதை சாப்பிடுகிறதில்லை, பூமியில் உள்ள ஜனங்கள் அதை சாப்பிடுகிறார். அப்படியானால் நாமும் அப்படிப்பட்டவர்களாய்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையால் தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எப்பொழுது இது நிறைவேறும்? ஆண்டவர் வாயிலிருந்து வசனம் புறப்படுகிறது, அது வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பி போகாது, அது அவர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்குமா? எப்படி வாய்க்கும்? வசனம் தானாக போய் அது அது அந்த காரியங்களை செய்யுமா? இல்லை இல்லை, நம்மை கொண்டுதான் ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்து நம்மை தான் அனுப்புகிறார். நாம் புசிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உயிரோடு கூட வாழ்வான். ஓ, சாப்பாடே இல்லாம வசனத்தையே வாசித்தான் உயிரோடு வாழ்வோமா? வாழ்வோம்.
கொஞ்ச காலம் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் வாழலாம். ஆனால் இந்த வசனத்தை கொண்டு நாம் இந்த உலகத்திலும் நித்தியத்திலும் வாழுவதற்கு தான் ஆண்டவர் அந்த ஆகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது புசிக்கிறவனுக்கு ஆகாரம், ஆனால் விதைக்கிறவனுக்கு விதை. ஆண்டவர் பாருங்களேன், ஆவியானவர் அந்த வசனத்தை எழுதும் போது நான் அதை மாற்றிதான் சொன்னேன். புசிக்கிறவனுக்கு ஆகாரமும் விதைக்கிறவனுக்கு விதை. ஆனால் அங்கே எழுதப்பட்ட வார்த்தை பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதை. முதல்ல யாருக்கு? விதைக்கிறவனுக்கு விதை. அப்ப ஆண்டவருடைய வசனம் முதலாவது யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நான் விதைக்க புறப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கும் போது அப்படியே என்னுடைய வசனமும் இருக்கும், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரே. அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பி வராது. ஆனால் நான் அதை யாரிடத்திலே யாருடைய வாயிலே போடுகிறேனோ அது அவர்கள் சாப்பிடுறதுக்கு மட்டுமல்ல, அவர்கள் முதலாவது விதைக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் எத்தனை விதைகளை நாம் விதைத்திருக்கிறோம், எத்தனை விதைகளை நாம் சாப்பிட்டு ஆகாரமாக மட்டும் வைத்துக் கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே நடைபெறுகிறதான கூட்டங்களுக்கு தவறாமல் வருகிறது. இது எதை குறிக்கிறது? நல்ல புசிக்கிறதற்கு ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு குறிக்கிறது. நல்ல ஆகாரம், புசிக்கிறவனுக்கு ஆகாரம். ஆனால் அந்த வசனத்திலே முதல் கொடுக்கப்பட்டது என்னங்க? அந்த விதை வளர்கிறதற்கு காரணமே என்ன? புசிக்கிறவனுக்கு ஆகாரம் இரண்டாவது. முதலாவது அடுத்த அறுவடைக்கு விதைக்க வேண்டும், அதற்கு நல்ல நெல்மணிகள் அப்படிதான் எடுத்து வைப்பார்கள். நல்ல நெல்மணிகளை அவர்கள் அம்பாரங்களிலே முதலாவது அடுத்த ஒரு விதைப்புக்கு நல்ல நெல்மணிகளை எடுத்து வைப்பார்கள், நல்ல தானியங்களை எடுத்து வைப்பார்கள். ஆகையால் தான் அங்கே போடப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம். அப்படியானால் ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை நம்முடைய வாயிலே அவர் போட்டிருக்கிறாரே, நாம் அதை மென்று மென்று நல்லா சாப்பிட்டு 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 அசை போட்டு முதலாவது சங்கீதம் சொல்லுகிறது போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாசித்து 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 நல்ல தியானித்து 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 நானே திருப்தி அடைந்து கொண்டான். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் தான், ஆனால் மற்றவர்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய பிள்ளைகள் இதை ஆழமாய் தியானித்து நினைக்க வேண்டும். புசிக்கிறவனுக்கு ஆகாரம் இரண்டாவது தான், முதலாவது விதைக்கிறவனுக்கு தான் விதை. நாம் விதைக்கிறவர்களாய் இருக்கிறோமா? 125 சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது விதைக்கிறவன் எப்படி புறப்பட்டு போகிறான்? கண்ணீரோடு புறப்பட்டு போகிறான். அவனுக்கு அந்த விதை அது வளருமா வளராதா ஒண்ணுமே தெரியாது. அதை விதைத்து விட்டு வந்து விடுகிறான். அங்கேயே பக்கத்திலே உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறானா? தண்ணீர் ஊற்றி அது முளை வந்ததா, வெளியிலே வந்ததா என்று ஒவ்வொரு நாளும் போய் பார்க்கிறான். இல்லை இல்லை, விதைக்கிறவன் விதைத்து விட்டு கண்ணீரோடு விதைக்கிறான். கஷ்டம்தான் அது. விதைத்து விடுகிறான். விதைத்து விட்டு அது முளை கிளம்பி அது வெளியிலே வந்து அறுவடை செய்கிற வரைக்கும் அவன் கையிலே அந்த விதை போனதுதான். இப்பொழுது நாம் பார்க்கிறோமே, அநேக விதமான அழிவுகள். அவர்கள் அறுவடை செய்வதற்கு கொஞ்ச காலம் முன்னதாக அழிவு வந்து விடுகிறது. மழை தப்பி வந்து விட்டது. இது மழை காலம் அல்ல, மழை வந்து விட்டது. ஆகையால் நனைந்து போனது, அழிந்து போனது.
வெள்ளம் அடித்து கொண்டு போனது. அப்படி போவதற்கு முன்னாக மாறி காலத்துக்கு முன் ஜாக்கிரதைப்படு. மாறிக்காலம் நமக்கு எதை கற்பித்துக் கொடுக்கிறது? கர்த்தருடைய வசனம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே, நம்முடைய வாயிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே. எதற்காக? நாமே சாப்பிட்டு நம் வயிறு வெடித்து சாவதற்கா? இல்லை. நாம் திருப்தி அடைந்திருக்கிறோமா? மற்றவர்களுக்கும் அதை சொல்லவே நம்மால் இயன்ற வகையிலே. நாம் ஒரு பெரிய பிரசங்கியாராய் ஒரு மைக்கு பிடித்துதான் சொல்லணும் என்பது அல்லவே அல்ல. 1 to 1 ஒரே ஒரு நபருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுவது நமக்கு தெரிந்த பாணியிலே. அப்படியே ஆதியாகமம் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வசனமும் எனக்கு தெரியாது, இதை தெரியாது, அது தெரியாது சொல்ல வேண்டாம். ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஜாக்கிரதைப்படும். மாறி காலம் அது தன் வேலையை செய்துவிட்டு திரும்பி அது போகிறதில்லை. அதுபோலதான் கர்த்தர் நமக்கு நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற வேத வசனம். இந்த வேத வசனத்தை நாம் வைத்துக் கொண்டு என்ன செய்கிறோம்? கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா? நாம் அதை கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நாம் சீஷராக வேண்டும், மற்றவர்களையும் சீஷராக்க வேண்டும். அந்த சீஷத்துவ பயிற்சி இன்றைக்கு சபைகளிலும் இல்லை, ஊழியங்களிலும் இல்லை, எங்கேயும் இல்லாமல் போய்விடும். அதனால இன்னும் ஒருவரை இந்த ஊழியத்தை செய்வதற்கு பழக்க வைக்கிறதுக்கு இல்லை, முடியவில்லை. எனக்கு தெரிந்ததை நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு தெரிந்த போதை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவ கிருபையாலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம் இந்த சீஷத்து ஊழியம். ஆகையால் அநேக சீஷர்களை எழுப்ப கர்த்தர் கிருபை தந்தார். அவர்கள் என்னை பின்பற்றுகிறார்களோ இல்லையோ, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்துவை பின்பற்றுகிறார், அது எனக்கு போதும். என்னோட கூட இன்றைக்கு ஒரு சீஷனும் இல்லை, ஒரு சீஷியும் இல்லை. ஆனால் பரலோகத்திலே எனக்கு அந்த பங்கு உண்டு. அவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டிய. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு வேலையை ஆண்டவர் எல்லா தேவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்த ஒரு உத்தரவாதமான ஒரு வேலை. அது மத்தேயு 28:18 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். நமக்கு மனப்பாடமாய் தெரிந்த வசனம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போ. சகல அதிகாரம் படைத்த தேவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து அவரே தம்முடைய வாயினாலே சொன்ன கடைசி வார்த்தைகளிலே இந்த வார்த்தைகளும் அடங்கும். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எங்கே? முதல்ல எருசலேமிலே, பின்பு யூதேயா முழுவதிலும், பின்பு சமாரியாவிலே, பின்பு பூமியின் கடைசி பரியந்தம். அப்படிதான் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அந்த அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கிற வண்ணமாய் சாட்சிகளாய் அவர்கள் வந்தார்கள். தோமா நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்தார். இருண்ட கண்டம், நம்ம ஆப்பிரிக்கா தேசத்தை போல இருந்த ஆசிய கண்டத்திலே இந்திய தேசம் இருண்டு இருந்தது. இருண்டு இருந்த தேசத்துக்கு வெளிச்சத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒளியை கொண்டு வந்தவர் தோமா என்ற சிஷ்யன். அவர் வராவிட்டால், இந்த பர்த்தலேமியோ அவர்கள் எல்லாம் வராவிட்டால், இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே இந்த வேத புஸ்தகம் இருக்காது. இந்த வசனங்களை நாம் வாசிக்க முடியாது. எவ்வளோ கண்ணீர் பிரயாசங்களின் மத்தியிலே அந்நிய தேசம். இன்னைக்கு நமக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற ஆந்திர பிரதேசத்துல உள்ள தெலுங்கு பாஷையை கற்றுக்கொள்ள முடிகிறதா? நாங்களும் பல வருடங்களாய் ஆந்திர பிரதேசத்திலே ஊழியங்களை செய்து வருகிறோம். ஒரு சில பாடல்களை தமிழிலே எழுதி வைத்து வேண்டுமானாலும் பாடுகிறோமே ஒழிய அந்த தெலுங்கு அச்சரத்தை கற்றுக்கொள்ளவோ அல்லது தெலுங்கு பாஷையை முழுமையாக கற்றுக்கொள்ளவோ இன்னும் எங்களால் முடியவில்லை. ஆனால் அந்நிய தேசம், இங்கிலாந்து தேசத்திலிருந்து, அமெரிக்க தேசம், பல மொழிகளை, ஜெர்மன் தேசத்திலிருந்து எல்லாம் அவர்கள் வந்து இந்த
சீகன் பால்கெல்லாம் அவர்கள் எல்லாம் இங்கே வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழிலே மொழிபெயர்த்தார்கள் வேதாகமம். பிராமணர்களை ரட்சிப்புகளை நடத்தி அவர்களிடத்திலிருந்து தமிழை கற்றுக்கொண்டு தமிழை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் வேதாகமம். வில்லியம் கேரி ஏறக்குறைய 40 மொழிகளிலே அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தை சேர்ந்தவர்களும் நம்முடைய பாஷை பேசுகிறவர்களும் அல்ல. ஆனால் அவர்கள் எவ்வளவு பிரயாசம். இதற்கு இந்த ஜனங்கள் தங்க பாஷையில இந்த வேதாகமத்தை வாசிக்க அந்த ஒரு ஆதங்கம். இன்றைக்கு நமக்கு என்ன ஆதங்கம் இருக்குதுன்னு அவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஊழியமே செய்யலன்னு தான் நான் சொல்லுவேன். நானும் ஊழியமே செய்ய இத்தனை வருடங்களாய் ஏறக்குறைய 40 வருடங்களாய் இந்த ஊழிய பாதையிலே கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். ஆனா நான் ஊழியமே செய்யல, நான் ஒரு 0 என்றுதான் நான் அவர்கள் முன்னாலே நிற்கும் போது நான் நினைக்கிறேன். ஸ்கேல் வச்சு அழுந்தா கீழே தான் அந்த 0 பாயிண்ட்ல தான் நான் இருப்பேன். அவர்கள் மேலே இருப்பார்கள். எவ்வளவு தியாகம், எவ்வளவு அந்த வசனத்தின் உடைய மேன்மையை அறிந்து அந்த வசனத்தை ஜனங்களுக்கு போக வேண்டும் என்று அவர்கள் செய்திருக்கார். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? நம்ம பாஷையில தெரிஞ்ச நம்ம வேத வசனத்தையே மற்றவங்களுக்கு சொல்றோமா? கேட்கிறாங்களோ கேட்கலையோ நமக்கு கவலையே இல்லை. நாம விதைக்கணும். அது வளருதோ வளரலையோ வளர செய்கிறவர் யார்? கர்த்தர் தான். அது விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல. நாம விதைகளை விதைச்சு விட்டு வரலாம். அவங்க ஏதோ ஒரு சபைக்கு போவாங்க ரட்சிக்கப்பட்டு, அங்கே அவன் அந்த பாஸ்டர் நல்ல வசனங்களை சொல்லி நல்ல நீர் பாய்ச்சுவார். ஆனாலும் அந்த ஆத்மா நிலைத்திருந்தால் அது கர்த்தரால் விளைய செய்யப்பட்ட ஆத்மா. இல்ல விழுந்து போச்சு அப்படின்னு சொன்னா அது சாத்தானால் பிடிக்கப்பட்டு, அவ்வளவுதான். நாம ஒண்ணும் செய்ய முடியாது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் விதைக்கிற வேலை. இதுக்கு எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறேன்? இதுவரையில் நான் ஒரு விதை கூட விதைக்கல சிஸ்டர் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? உங்க சொந்த பந்தங்கள் மத்தியிலே சும்மா உங்க சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு செய்தார், கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தர் என்னை நடத்தினார், அது போதும். அதுதான் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பேதுருவும் சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் சொன்னாங்களே, இந்த தேவன் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். நாங்க சாட்சிப்பா. நீங்க எல்லாம் நம்புறீங்களோ நம்பலையோ, நாங்க சாட்சிகள் என்று சொன்ன போது அங்கே அந்த இயேசுவை உயிரோடு கூட எழுந்தவராய் காணாத 5000 பேர், காணாத 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். காண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் கண்டோமா இயேசுவை? நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி விசுவாசிக்கிறோம்? நாம் கவலைப்பட வேண்டாம். ஜெபித்து விதைப்போம், கர்த்தர் விளைய செய்வார். விசுவாசித்து விதைப்போம், கர்த்தர் விளைய செய்வார். விதைக்கிறவர்கள் விதைப்போம், நீர் பாய்ச்சுகிறவர்கள் நீர் பாய்ச்சுவோம். கர்த்தர் நமக்கு ஊழியங்களை கொடுத்திருப்பார் என்ற ஊழியங்களை ஆழமாய் செய்வோம். வசனத்தின் ஆழத்தோடு கூட செய்வோம். கர்த்தர் அதை விளைய செய்கிற தேவனாயிருக்கிறார். கோடை காலத்திலே சம்பாதித்து அறுப்பு காலத்திலே சேர்த்து வைக்கிறது எறும்பு. நாம் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம், எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம்? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க? அதெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். துதித்து கொண்டே இருக்கும் போதே நாம் அதை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார். அவர்களுக்கு அது விதைக்கிற விதையாய் அது மாறி போகும். ஆனால் இந்த மாறி காலம் நமக்கு விதைக்கிற காரியத்தை நாம் அதிலே ஜாக்கிரதைப்பட வேண்டும். மழைக்காலத்திலே போய் எந்த ஒரு வேலையும் நாம் செய்துவிட முடியாது. கோடை காலத்துல வேணுமானாலும் உசாசுன்னு
நம்ம சொல்லிக்கொண்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டா அது எப்படியாவது போயிட்டு வந்துடும். ஆனா மழை பெஞ்ச உடனே நம்ம கொடை பிடித்தாலும் அநேக நேரங்களிலே நனைந்து போய்விடும். அதுக்காக தான் மாறி காலத்துக்கு முன் வருவதற்கு ஜாக்கிரதைப்பட. அடுத்ததாக மாறி காலம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும், மன்னிக்க வேண்டும், தவறாக எழுதிவிட்டேன். 14:18 மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும். கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும். அப்படியானால் கர்த்தர் வாதிக்கிற வாதை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன். அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மாரி காலத்திலே நாம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசித்த வண்ணமாக அந்த மாரி காலத்து மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதை என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த மாரி காலமானது அவர்களை என்ன வாதையிலே வாதிக்கிறது என்று சொன்னால், நான் ஏற்கனவே அதை குறித்து இப்பொழுது நடக்கிற காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அது எல்லா வகையான வீட்டை, மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும். இப்படி இந்த பயங்கரங்கள் எதினாலே வருகிறது என்று சொன்னால், இந்த மாரி காலத்துக்கு அவர்கள் தேவனை அண்டிக் கொள்வதற்கும் அந்த பண்டிகைகளை ஆசரிப்பதற்கும் அவர்கள் தங்களை விட்டு கொடுக்காததினாலேதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறதுக்கு தங்கள் மனதை செலவழிக்காததினாலே, கர்த்தருடைய பண்டிகை முக்கியம், கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியம் முக்கியம் என்று முக்கியத்துவப்படுத்துகிறதுக்கு அவர்கள் மறந்ததினாலே ஆண்டவர் மாரிக்காலத்து வீட்டு கோடை காலத்து வீட்டை மட்டுமல்ல, யானை தந்தத்தால், அப்படியானால் என்ன அர்த்தம்? எத்தனை பெரிய கோடீஸ்வரர்களாயிருந்தார், எத்தனை பெரிய வீடுகளை கட்டியிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் இதன் மூலம் இந்த மாரி காலத்துக்கு முன் நாம் ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்று சொன்னான். அது எல்லாரையும் அழித்து போடுகிறது சொன்னால், நாம் ஜாக்கிரதையோடு கூட இருந்து தேவ காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர்கள் பண்டிகையை ஆசரிக்க நினைக்காததினாலே, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காததினாலே, நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த வசனம் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தெரியும், எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரியும். ஆனால் நம்ம எத்தனை பேர் இதை முதலாவது சரியாய் கடைபிடிக்கிறோம்? மாதத்தின் முதல் நாள், முதல் தேதி
ஒவ்வொரு நாளின் முதல் மணி நேரம், ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளாகிய அந்த ஓய்வு நாள், நம்முடைய சம்பாத்தியத்தின் முதல் பங்காகிய அந்த தசம பாகம், நம்முடைய எல்லா வேலைகளுக்கும் முன்னதாக நாம் அவருக்கு கொடுக்கிற அந்த முதல் நேரம், இதில் எல்லாம் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? முதலாவது ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க, இல்லையானால் இந்த மாதிரி காலம் நமக்கு எதை குறிக்கிறது? நாம் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்காவிட்டால் நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாய் நாம் இருப்போம். முதலாவது இந்த மாதிரி காலம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் விதைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை பத்திரப்படுத்தி சேகரிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க. அநேக நேரங்களிலே நாம் ஒரு நாள் முழுவதும் உழைத்து வேர்த்து விறுவிறுத்து இருப்போம். நமக்கு ஒரு விதமான ஆசீர்வாதமோ நிம்மதியோ சமாதானமோ இல்லாமல் படுக்கைக்கு செல்லுகிற அனுபவம் நமக்கு இருக்கும். எனக்கு உண்டாயிருக்கு. நாள் முழுவதும் நல்ல வேலை செஞ்சிருப்போம், வீட்டு வேலை, ஆபீஸ் வேலை, என்ன வேலை எல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா அன்றைக்கு ஒரு நிம்மதியோ ஒரு சமாதானமோ இல்லாமல், வீட்டிலையும் குழப்பம், அல்லது வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் அங்கேயும் குழப்பம் வந்து ஒரு நிம்மதியா அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, நிம்மதி இல்லாமல் படுத்து உறங்கினாலும் உறக்கம் வராத நாட்கள் நாம் நிச்சயமாய் ஒவ்வொருவரும், நான் கடந்து சென்றிருக்கிறேன். அப்படி நாம் ஒவ்வொருவரும் கடந்து சென்றோம். ஏன் என்று அடுத்த நாள் அல்லது அன்று ராத்திரியே நாம் யோசித்திருப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருப்பாரானால் நாம் அதை செய்திருப்போம். நான் தேவ கிருபையிலே செய்திருக்கிறேன், அதுக்கு பின்பு மறந்தும் இருக்கிறேன், திரும்ப செய்தும் இருக்கிறேன். அதுதான் ஆண்டவருக்கு முதல் நேரத்தை கொடுக்க. அதிகாலையில் எழுந்த உடனே சில நேரங்களிலே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், தண்ணீர் வந்து விட்டது, தண்ணீரை பிடிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படியே அன்றைக்கு ரொட்டீன் எங்க போகும்? வேலையிலே தான் போகும். ஆனால் நமக்கு ஒரு நிம்மதியும் இருக்காது. ஆனால் முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துப்பார். நான் அநேகருக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறேன். அநேகர் அதனாலே ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். அநேக ஸ்திரீகளுக்கு, முக்கியமாய் வேலை பார்க்கிற ஸ்திரீகள், வீட்டில் வேலை பார்க்கிற ஸ்திரீகளுக்கும் இது உகந்தது, ஆண்களுக்கும் இது மிக 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 உகந்தது. ஏனென்றால் வெளியிலே வேலைக்கு போகிறீர்கள். ஸ்திரீகள் ஒரு வேளை சிலர் வெளியே போகலாம், சிலர் வீட்டிலிருந்துதான் வேலைகளை பார்க்க. ஆனால் அன்று முழுவதும் வேலை செய்தோம், நிம்மதி இல்லாமல் ஒரு தூக்கம். ஏன்? முதல் இடம் தேவனுக்கு கொடுக்காததினாலே, முதல் இடம் தேவனுக்கு கொடுக்காததினால். ஆனால் இரண்டாவதாக, இந்த மாறி காலத்துக்கு முன்பு என்று சொல்லுகிற இந்த காரியம் எதை குறிக்கிறது? அது நம்முடைய ஜீவியத்தின் முதல் இடம் தேவனுக்கு கொடுக்கிறது. அன்றைக்கு அவர்கள் பண்டிகையை ஆசரிக்கிறதுக்கு அவர்கள் விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு வாதை வந்தது. எது நிமித்தம்? அவர்கள் ஆண்டவரை தேடுகிறது. நம் வேதத்திலே இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ராஜாக்கள், இந்த இஸ்ரவேலின் ராஜாக்களும் யூத ராஜாக்களும் இருந்த நாட்களிலே ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு விதமாக இருந்ததை அவர்கள் சரித்திரத்தை நாம் வாசிக்க முடியும். சில யூத ராஜாக்கள், எசேக்கியா, யோசபாத், இவர்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து நடந்தது. அந்த சில ராஜாக்களின் காலங்களிலே இந்த பண்டிகைகள், பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை எல்லாம் அவர்கள் அந்த நியாய பிரமாணத்தை வாசித்து அதை கொண்டாடினார்கள். அது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம்.
பல வருடங்களாய் கொண்டாடாத பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆனால் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய பணம், கர்த்தருக்கென்று நம்முடைய சரீர பிரயாசம் எல்லாம் கொடுக்கணும். கர்த்தருக்கு என்று கொடுக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதம் பெரிதாய் நமக்கு இருக்கும். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மாறி காலத்தை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை இங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களிலே நடைபெறுகிறதான சம்பவங்களை குறித்து இந்த மத்தேயு 24, மார்க் 13 இந்த அதிகாரங்களிலேயே நாம் வாசிக்கிறோம். இதே வசனத்தை மார்க் 13:18 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படியானால் ஆண்டவருடைய வருகையின் நாட்களை குறிக்கிறதாக இந்த மாறி காலம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ மாறி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டு புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்தது, வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று ஆண்டவர் கூப்பிடுகிற காலம் வரும்போது, அது மாறி காலமும் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. நோவாவின் காலத்திலே மாறி காலம் வருவதற்கு முன்னதாகவே அந்த மழை பெய்து ஒழிந்த பின்பு, அதன் பின்புதான் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் வெளியிலே கொண்டு வரப்பட்டு தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார். அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மாறி காலத்திலே நீங்கள் ஓடி போறது போல நீங்கள் ஓடி போக வேண்டாம். அதுக்கு முன்னதாகவே மாறி காலத்துக்கு முன் வருவதற்கு நீ எச்சரிக்கையாயிரு, நீ ஜாக்கிரதையாயிரு என்றால், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று ஆண்டவர் கூப்பிடும் போது அவரிடத்துல எழுந்து நாம் போவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் மாறிக்காலம் ஒளிந்து புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவி பாடுகிறது, காட்டு புறாவின் சத்தம் இதெல்லாம் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்து. நம்ம சுசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அத்திமரம் துளிர்க்கும் போதுதான் ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அத்திமரம் காய் காய்த்தது. மத்தேயு 24:32 நாம் வாசிக்கிறோம், அத்திமரத்தினால் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். இப்ப என்ன காலம்ல இருக்கிறோங்க? அத்திமரம் துளிர்த்து இருக்கிற காலத்துல இருக்கும். இது வசந்த காலம், நாம நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு காலம். ஆனால் அது காய் காய்த்தது என்று சொல்லும் போது அது ஆண்டவருடைய வருகை வந்து விட்டது. அப்பொழுது ஆண்டவர் கூப்பிடுவார், என் பிரியமே, என் ரூபவதியை, நீ எழுந்து வா, இனி இந்த உலகம் இல்லை உனக்கு, என்னிடத்தில் வா என்று சொல்லி. இதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டாம். மாறி காலத்துக்கு முன் என்னிடத்துக்கு வருகிறதுக்கு
நீ ஆயத்தப்படு என்று, ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 நீங்கள் ஓடி போவது மாற காலத்திலே இருக்கக்கூடாது என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று நம்மை எச்சரித்திருக்கிறாரே. அப்படியானால் இயேசுவின் வருகை நாட்களிலே இருக்கிற நாம் எல்லா காரியங்களும் அவருடைய வருகை நாட்களுக்குரிய அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அவர் வருகை மிக 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 சமீபம். ஆகையால் இந்த மாதிரி காலம் முதலாவது நமக்கு படிப்பித்து கொடுக்கிறது, நாம் விதைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு முதலிடம். என்ன வந்தாலும் வராவிட்டாலும், என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நமக்கு முதல்ல ஆண்டவர் தான் முதல் காரியம். கர்த்தருக்கு என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை ஆண்டவர் உபயோகப்படுத்தி, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி தம்மிடம் அழைத்து கொண்டு போவதற்கு சீக்கிரத்திலே அவர் வருகிறார். ஆகையால் மாறி காலத்துக்கு முன் அவரிடத்தில் போய் சேரும்படி நாம் ஜாக்கிரதைப்படுவோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தரும்படியாக நாம் எல்லாரும் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு காலம் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆனா ஒரு வசனம் கூட, ஒரு வார்த்தை கூட, என்னுடைய சாட்சியை கூட நான் ஒருவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள். ஆண்டவரே, நான் சொல்றேன், என் வேலை ஸ்தலத்துல திட்டுறாங்களோ திட்டலையோ, கேட்கிறாங்களோ கேட்கலையோ, சொல்லிடுங்க, சொல்லிட்டு வந்துருங்க, அமைதியா வந்துருங்க. அதுக்கு பிற்பாடு கர்த்தர் விளைய செய்வார். அப்படி எத்தனையோ சாட்சிகள் நாம் கேட்டிருக்கிறோம். ஆகையால் நம்ம எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு எல்லாரும் ஸ்தோத்திரித்து நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். நான் புசிக்கிறவனாய் அல்ல, நான் புசிக்கிறவனாய் அல்ல. ஆண்டவரே, போது நான் புசித்தது, நான் இனி விதைக்கிறவனாய் மாறப் போகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், நான் விதைக்கிறவன் ஆண்டவரே, நான் விதைக்கிறவள் ஆண்டவரே. இனி நான் புசிக்கிறவள் அல்ல, இனி நான் புசிக்கிறவள் அல்ல. நான் எவ்வளவு புசித்து புசித்து நான் திருப்தி அடைந்திருக்கிறேனோ அவ்வளவுக்கு நான் விதைக்க போகிறேன். நீர் என் வாயிலே போட்ட வார்த்தை ஓமிடத்தில் திரும்பி வராது என்று சொன்னீரே, அது வெறுமையாய் திரும்பி வராதே. நீர் அனுப்பின காரியம் என் மூலமாய் தானே நிறைவேறணும். சொல்லுங்க, என் மூலமாய் தானே நிறைவேறணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் நம் மூலமாய் தான் நிறைவேறணும். என் மூலமாய் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொன்னீரேன். என் மூலமாய் அதை நிறைவேற்றும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க ஆண்டவரிடத்திலே. ஓ ரபல திகமரபா உஷபலவரபா. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. விதைக்கிறவளா மட்டுமே என்னை மாற்றும் ஆண்டவரே. எனக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க, எப்படி பேசுறதுன்னு சொல்லாதீங்க. நீங்க மற்றவர்களிடத்துல பேசுகிறது போல எவ்வளவோ காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோமே, சகோதர சகோதரிகளிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறோமே. இதையும் பகிர்வோம், சொல்லுவோம். ஏசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர் என்று சொல்லுவோம். ரீமன் அது நீ வாங்குறவனவா ஓ ஷவல் அதிக வரவா சொல்லுவோம். சொல்வதற்கு கிருபை தாங்காண்டவரே. ஓ மாறி காலம் அடுத்ததாக நமக்கு குறிக்கிறதான எதிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதிலே நம்முடைய எல்லாம் கர்த்தருடையது, நம்முடைய ஜீவியம் கர்த்தருடையது, நமக்கு நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள், நம்முடைய குடும்பம் கர்த்தருடையது, நம்முடைய வேலை கர்த்தருடையது, நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடையது, நம்முடைய பணம் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். அது எல்லாம் கர்த்தருக்கு தான் கொடுக்க வேண்டும். என் ஜீவனை கர்த்தர் எனக்கு கொடுத்தான், நான் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும், அவருக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். என் ஜீவன், நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் என் ஜீவன் போக பேசுகிறேன் அல்லவா, அதுதான் ஜீவன். நம்முடைய ஜீவனை ஆண்டவருக்கு செலவழிக்க வேண்டும். நான் முதல்ல உங்களுக்கு செலவழிக்கிறேன் ஆண்டவரே. காலையில இருந்து பாட்டு பாடுகிறேன் ஆண்டவரே, காலையில இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே என் ஜீவனை செலவழிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே என் ஜீவனை எனக்கு நீ கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதை நான் உமக்கு கொடுக்கிறேன், என்னுடைய இதெல்லாம் உமக்கு என்று அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ரீதா நமக்குரபா ரபக்குரபா
கடைசியாய் அவருடைய வருகை மாறி காலம் அவருடைய வருகையை குறிக்கிறதா காணப்படுகிறது. அந்த மாறி காலத்துக்கு முன் நாம் அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும். மாறி காலத்திலே ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறதல்ல. அங்கே போடப்பட்ட காரியங்கள் என்ன? ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள் மலைகளை பார்த்து சொல்லுவார்களாம். கர்ப்பவதிகளும் மற்றவர்களும் ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், மலைகளே எங்கள் மேல் வந்து விழுங்கள் என்று சொல்லி, எங்களை ஒழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஓடி போகிறது. மாறி காலத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் அவருடைய வருகையிலே நாம் முன்னதாக காணப்பட வேண்டும். என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று ஆண்டவர் கூப்பிடுவோம். அவர் சத்தம் கேட்டு அவர் அண்டை போவதற்கு, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, ஷபலதி கமரவா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமாம். கர்த்தர் கிருபை தருகிற தேவனாயிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதிரி காலத்துக்கு முன் என்னிடத்தில் வந்து சேருவதற்கு ஜாக்கிரதைப்படு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினாரே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி காலத்துக்கு முன் ஜாக்கிரதையா இருக்கிறவர்களால் வருகையிலே காணப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறார். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.